வணக்கம் நண்பர்களே. இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து என்னை ஊக்குவிக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம 2000-3000 வருடங்களாக நம்ம அடிமைப்பட்டு கிடந்தது தான் தமிழினம். இந்தியாவில் இருக்கிற அத்தனை இனங்களும் ஒரே ஒரு இனத்திற்கு மட்டும் அடிமைப்பட்டு, தேசிய இனங்கள் ஒரு பிழைக்க வந்த ஒரு இனத்திடம் அடிமைப்பட்டு கிடந்தது தான் வரலாறு. அந்த அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலகட்டத்திலேருந்து, மன்னர்கள் காலத்திலேருந்து எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு இனம், குறிப்பிட்ட இனம் பிழைக்க வந்த பிழைப்பு தேடி வந்த ஒரு இனம் நம்மளெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இது வந்ததுக்கப்புறம் ஒரு 19ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டின் இறுதி 1850ற்கு பிறகு ஒரு சில நல்ல கலைஞர்கள், நல்ல ஒரு கவிஞர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள்லாம் பிறந்து வளர்ந்து போராடிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் பெரியார் பிறந்தார். பெரியார் பிறந்ததுக்கப்புறம் மூர்க்கமாக ஒரு இராணுவம் மாதிரி ஒரு கட்டமைச்சு அந்த எதிர்ப்பு காமிச்சு வந்தார். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அப்பயே வாங்கும்போதே பெரியார் சொன்னார், வெள்ளைக்காரன்ட்ட வாங்கி கொள்ளைக்காரன்ட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னாரு. அது எவ்வளோ உண்மைங்கிறது இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ இன்னல்களை கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். யாருனால? வெள்ளைக்காரனால. வெள்ளைக்காரன் இருந்த வரைக்கும் நமக்கான உரிமைகள், ஒரு சில உரிமைகளை, நிறைய உரிமைகளை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, நிறைய நல்லதும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர்கள் பண்ணாத கொடுங்கோல் ஆட்சியில், அவர்கள் வெள்ளைக்காரங்க பண்ணாத ஒரு கொடுங்கோல் ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நம்மளை சுரண்டுகிற ஒரு ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சுத்தமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரியாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1967 சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 1967 திமுக அரசுக்கு வந்ததுக்கப்புறம் மாநில சுயாட்சிங்கிற கொடியை மிகவும் வலுவாக உயர்த்தி பிடித்தார் பேரறிஞர் அவர்கள். அதுக்கப்புறம் வந்த கலைஞர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாவிலேருந்து, மு க ஸ்டாலின்லேருந்து அனைவருமே தனக்கான அந்த மாநில சுயாட்சியை, அந்த சுய கௌரவத்தை, சுய ஒழுக்கத்தை விடாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் அழிக்கிறதுக்கு இப்போ கடைசியாக 2026 ஆட்சியை பிடிச்சிடணுங்கிற ஒற்றை நோக்கத்தில் திமுகவை ஒழிச்சிடணும், தமிழ்நாட்டை ஒழிக்கணும், தமிழ்நாட்டினுடைய கல்வியை பறிக்கணும், தமிழ்நாட்டினுடைய வளங்களை ஒழிக்கணும், தமிழ்நாடோட வளர்ச்சியை தடுக்கணும். அதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு நிறைய விதமான யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வைக்கிறது கல்வி, மும்மொழி கொள்கை, இந்தி எதிர்ப்பு. ஏன்னா உலகத்திலேயே இந்தியாவில் தான் மொழிகள் வேகமாக அழியக்கூடிய நாடு. மொழிகள் அழியக்கூடிய நாடு இந்தியா தான் நம்பர் 1ல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் 250க்கு மேலான மொழிகள் கடந்த 10-15 வருடங்கள் அழிந்து விட்டதாக சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் இந்தி தான், இந்தி திணிப்பு தான், அனைத்தும் இந்திமயமாக்கப்படுவது தான், ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிற மாதிரி இந்தி திணிப்பில் தான் இந்த மொழிகள் பூரா அழிஞ்சு போச்சு. அவரவர்களுடைய தேசிய இனங்கள் அழிஞ்சு போச்சு. இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 2000 மொழிகளுக்கு மேலே பேசப்பட்டதாக சொல்கிறது. ஆனால் எத்தனை மொழிகள் பேசுகிறாங்க அப்படிங்கிறது, மாநிலத்துக்கு ஒரு மொழின்னு வச்சா கூட 40 மொழிகள் 39 மொழிகள் தான் இருக்கணும். ஆனால் இவங்க நம்ம அதுக்கு மேலாக இருக்கிற கிட்டத்தட்ட 250க்கு மேலான மொழிகள் நம்ம அழித்து அதை காலி பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிலவரம். அப்படி இருக்கிற நம்ம தமிழை காலி பண்ணிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை? மத்தியில் ஒன்றியத்தில் ஆள்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஒரே நாடு ஒரே தேசம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, எல்லாமே ஒன்று தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாமே ஒன்றா கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. மாநிலங்களை பூரா காலி பண்ணணும்னு பார்க்குறாங்க. மாநிலங்களை காலி பண்ணி எல்லாம் யூனியன் பிரதேசங்களாக கவர்னரின் ஆட்சிகளை கொண்டு கவர்னர் தான் ஆட்சி ஆளுற மாதிரி. அதாவது மாநிலங்கள் லெவலில் யாரும் எலெக்ஷன் நடத்தக்கூடாது, எலெக்ஷன் நடத்தி இருக்கக்கூடாது, முதலமைச்சர்கள் ஆகக்கூடாது, அந்த மாநிலத்தை அவர்களே ஆளக்கூடாது, அனைத்து மாநிலங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும், தங்களே எல்லாத்தையும் மாறணும், எல்லா சட்டங்களையும் நம்ம போடணும், நம்ம போடுற சட்டங்கள் தான் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மூர்க்கமாக பண்ணுது. இது இப்போ மோடி பண்ணல,
மோடி வந்து ஒரு பொம்மை தான். மோடிக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் இயக்கங்கள், சங்கிகள் பண்ற வேலை இது. இது அவர்கள் 2000 வருடங்களாக கிட்டத்தட்ட 2500 வருடங்களாக இந்தியா என்கிற பிறந்த நிலப்பரப்பை, ஒரு துணைக்கண்டத்தை, 56 தேசங்கள் கொண்ட இந்த சமஸ்தானங்களை, 56 சமஸ்தானங்களை கொண்ட இந்த நாட்டை வெள்ளைக்காரன் ஒன்றிணைச்சான். ஆனா 56 சமஸ்தானங்களாக இருக்கும்போதிலிருந்து அந்த 56 சமஸ்தானங்களையும் கட்டி காப்பாத்தி, அவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வில் பவர கையில வச்சுக்கிட்டு, நம்மளை எல்லாம் மக்களை எல்லாம் 150 கோடி மக்கள அடிமைப்படுத்துற வேலையை இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும். மோடி வந்து ஒரு கைப்பாவை தான். சொன்னதை செய்வார். அவருடைய விஷயத்துக்கு அவருடைய விஷயங்களை செஞ்சுக்கலாம். அப்படின்னு கொஞ்சம் வளர்ந்துட்டார் மோடி. அவர்களுடைய கட்டுப்பாடு வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம படிக்கிற, பார்க்குற காணொளிகள், செய்திகளெல்லாம் நம்ம நம்ம அத பார்த்தா நம்ம நம்புறோம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ எப்படியாவது நம்மளை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அரசு இந்தியாவுல இருக்கக்கூடாது. எந்த மாநில அரசா இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடு அரசா இருந்தாலும் சரி, எந்த அரசு எல்லாத்தையும் ஒழிக்கணும். இப்போ பாருங்க, அதுக்காக தான் இந்த கவர்னர்கள கொண்டு வந்து போட்டு குடைச்சல் கொடுக்குறது. கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், காஷ்மீரு இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள். அந்த மாநிலங்கள பூரா ஒழிச்சிரணும். கவர்னர் கொண்டு போட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வரணும். இரட்டை இன்ஜின் அந்த மாரி பண்றாங்க. அந்த மாரிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்குறாய்ங்க. அதனால இப்ப நம்ம இப்ப இதெல்லாம் தலைமையில தூக்கி கொண்டு 5க்கும் 10க்கும் பிழைப்பு நடத்துவதற்காக பிஜேபி காரங்கட்டயோ, இல்ல ஆர்எஸ்எஸ் காரங்கட்டயோ காச வாங்கிட்டு, அவர்கள் போடுற எலும்பு துண்டை வாங்கிக் கொண்டு டிவியில வந்து நிறைய பேரு ஆக்ரோஷமா பேசுறாங்க. அப்படியே அப்படியே நெஞ்ச புடைச்சுக்கிட்டு, "ஏய்" அப்படின்னு பேசுறாங்க. என்னமோ உலகத்திலேயே, இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் கீழ பின்தங்கி போன மாரி, தமிழ்நாட்டுல கல்வி ஒழிஞ்சு போன மாரியும், தமிழ்நாட்டுல வளர்ச்சி இல்லாத மாரியும், தமிழ்நாட்டுல படிக்காதவன் இருக்கிற மாரியும், தமிழ்நாட்டுல பட்டிக்காட்டுத்தனமா காட்டு மிராண்டிகளாக தமிழர்கள் வாழ்கிற மாதிரியும், இவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு பிம்பத்த பண்றாங்க. ஒரு பிம்பத்த உண்டு பண்றாங்க தமிழ்நாட்டின் மேல இவர்கள் சொல்றதுல பார்த்தாக்க, வடநாடு தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. பீகாரும், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானும் அ இந்த நாடுகள் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம தமிழ்நாடு வந்து வளர்ச்சியே அடையல. எந்த விதத்திலயும் தமிழ்நாடு தேறல. இந்த தமிழ்நாட இனிமேலு காப்பாத்தவே முடியாது. மோடி ஒருவாள தான் ரட்சிக்க முடியும். அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஊழலு. அந்த மாரி, இந்த மாரி எவ்வளவோ பேச்சு பேசுறாங்க. இந்த பேச்சுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆளாளுக்கு பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் அரசாங்கமோ, தமிழ்நாடு அரசோ, இல்ல தமிழக முதலமைச்சரோ இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அப்பப்ப நம்ம பதில் சொல்லலைன்னா, இவங்க சொல்றது பூரா உண்மையாயிரும். நம்ம அப்ப நம்ம வந்து பேசாத இருந்தோம் அப்படின்னா, இது மக்களுக்கு தெரி தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அரசியல் தெரிந்தவர்கள். நல்லா தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் நம்மளுடைய கடமை அப்பப்போ இதுக்கெல்லாம் தடுப்பாட்டம் ஆடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இவர்கள் சொல்வதில் இருக்கக்கூடிய பொய்கள வந்து நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த வதந்திகள், பொய்கள், புரட்டுகள் எப்படி வந்து ராமாயணம், மகாபாரதம் இந்த மாரி இதிகாசங்கள்லாம் உண்மையிலே நடந்தது அப்படின்னு நம்மள நம்ப வைக்கிறாய்ங்களோ, இந்த ஒரு 2,00,000 கோடி வருஷம், 3,00,000 கோடி வருஷம் இதெல்லாம் யார் சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாய்ங்க அவைங்க பாட்டுக்கு. இதெல்லாம் நம்பி தான் நம்ம மக்கள் வந்து இவ்வளவு நாளுகளாக நம்ம முட்டாளா இருந்தோம். இந்த 1850க்கு அப்புறம் தான் நம்மளுடைய தமிழ்நாடு இந்த கொஞ்சமா அந்த முற்போக்கு சிந்தனைகளுக்கு வந்து, அந்த முற்போக்கு சிந்தனைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நாடு இவ்வளவு தூரம் நம்ம தமிழ்நாடு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய வரலாறு இதெல்லாம் நம்ம கண்முன்னே நம்ம பார்க்குற காட்சிகள். இப்போ இந்த ஒவ்வொருத்தரா விளையாடுறாங்க பார்த்தீங்களா? காச வாங்கிக்கிட்டு, காசுக்காக மாரடிக்கிற அந்த கூட்டத்துல வந்து யாராவது ஒருத்தர் 2 வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா? அப்படியே சின்ன சின்ன பையனுங்கதாங்க. ஸ்கூல் படிக்கிற பையனுங்கலாம் பட்டைய போட்டுட்டு, அந்த பையன கூட்டு வந்து பேச வைக்கிறாங்க. ஹிந்தி, ஹிந்தி, ஹிந்தி. ஏன்னா ஒரு மொழி படிக்கிறதுல என்ன பிரச்சனை? இந்த மொழி படிக்கிறதுல என்ன பிரச்சனை? அந்த மொழி படிக்கிறதுல என்ன பிரச்சனை? எந்த மொழி படிச்ச மாநிலங்கள்ல என்னடா வளர்ந்திருக்குது? ஹிந்தி மொழி படிச்ச மாநிலங்கள்ல என்ன வளர்ந்திருக்குது? எப்படி வளர்ந்திருக்குது? அதுக்கு பதில் சொல்லுங்கடான்னா, ஒரு பையனும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா, நெஞ்ச உடைச்சுக்கிட்டு பேசுறான். தமிழ்நாட்டுல லஞ்சம் தலைவிரிச்சாடுது. தமிழ்நாட்டுல ஊழல் தலைவிரிச்சாடுது. பிஜேபி என்னமோ ஊழலே பண்ணாத மாரி, வேற எந்த மாநிலத்தையும் ஊழலே பண்ணாத மாரி, பிஜேபியில எந்த மாநிலங்கள்ல எவ்வளவு ஊழல் பண்ணாங்க லிஸ்ட் நம்மகிட்ட இருக்குது. வியாபம் ஊழல் என்னாச்சு? ரஃபேல் ஊழல் என்னாச்சு? இதெல்லாம் கேட்டா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ₹18 கோடி செலவு பண்ணுறாங்கன்னா, ₹250 கோடி செலவு எழுதி வச்சிருக்காய்ங்க. இதெல்லாம் வந்து நம்ம நெறைய பேச வேண்டியிருக்குது.
இவங்க என்ன பண்ணுவோம், தமிழ்நாடு மட்டும் தான் ஊழல் பண்ற மாரி, தமிழ்நாட்டுல மட்டும் தான் எல்லாம் குடிக்கிற மாரி, தமிழ்நாட்டுல மட்டும் தான் எல்லாம் டாஸ்மாக் இருக்கிற மாரி ஒரு பிம்பத்த உண்டு பண்றாய்ங்க. தமிழ்நாட்டின் மேல ஒரு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை மடைமாற்ற பார்க்கிறார்கள். இது ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. இப்போ மூர்க்கமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ எப்படியாவது இந்த தடவைய உட்டா நம்ம வந்து தமிழ்நாட்ட வந்து அ எப்படியாவது காலி பண்ணிறணும் அப்படிங்கிற மாரி பார்க்குறாய்ங்க. அதில ஒருத்தர் டிவி நடிகர் ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தாமரை டிவிங்கிற ஒரு டிவி. இவர் வந்து ஏற்கனவே நிறைய சீரியல்ல பார்த்துருக்குறோம். அவர் பேர் என்னன்னு தெரியல. ஆனா ஒரு பெரிய புத்திசாலி. ஏகப்பெரிய ப ப பெரிய பெரிய ஆடிட்டரா இருந்திருப்பார் போல இருக்கு. ஸ்டாலின் வீட்ல 30,000 கோடி பணம் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஹிந்திய ஏன்டா அடிக்கிறீங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கி அடிக்கிறீங்க. நீங்க உங்க பணத்துல நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா 30,000 கோடி. யார் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க? ஸ்டாலின் குடும்பம், ஸ்டாலின் அண்ட் ஃபேமிலி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க 30,000 கோடி. இவர் போய் பார்த்துருக்காரு. இவர் இந்த கணக்கு வழக்கு பார்க்குற வேலையெல்லாம் இவர் பார்த்துருக்காரு. இவர் தான் ஆடிட்டரா இருந்திருக்காரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு. அந்த ரூவா நோட்ல ஸ்டாலின் வீட்ல இருக்கு பார்த்தீங்களா 30,000 கோடி. அந்த ரூவா நோட்ட எடுத்துட்டு வந்து, அந்த 30,000 கோடியில இருக்கிற அந்த நோட்ல அந்த இந்தி எழுத்துல வந்து அப்படி அழிக்கணுமா. கருப்பு மை வச்சு அழிக்கணுமா. அது ஏன்டா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறீங்க? இது இங்கே அழிங்க. இங்கே அழிச்சு செலவு பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லையே! ஒண்ணும் பிரச்சனை இல்லையே! இந்தியில இப்ப இந்த இந்த ரூவா நோட்டு நமக்கு தேவை இல்லையே! நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பாட்டுக்கு நீங்க ரூவா நோட்டு அடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லுங்க. மத்தியில இருந்து சொல்லுங்க. ஏன்னா, இப்ப எல்லா முடிவும், எல்லா அதிகாரத்தையும் எல்லா அதிகாரமும் அவங்ககிட்ட தான் இருக்குது. எல்லா முடிவும் எடுக்கிறது அவங்ககிட்ட தான் இருக்குது. ரூவா நோட்ட நீங்க அடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நம்மளே அடிச்சுட்டு போயிருவோம்ல. எதுக்கு போய் அவங்கள்ட்ட போய் ஹிந்தி எழுதுன நோட்ட போய் நம்ம ஏன் வச்சுக்கணும்? அத எடுத்து செலவு பண்ணுங்க. அந்த கருப்பு மை அடிச்சு போட்டு அழிச்சீங்களா, அத பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணுங்க. இவரு என்னமோ பெரிய புத்திசாலி. இவருக்கு மட்டும் தான் பேச தெரியுங்கிற மாரி. பாக்கி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பூரா முட்டாள் பையன் மாரி. இவங்க வந்து நம்ம ஆளுங்க, நம்ம ஆளு அப்புறம் பேரறிஞர் வந்து அந்த காலத்திலேயே போட்டாரு. வெடிகுண்டு. சுயாட்சி, மாநில சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி அப்படின்னு. இவங்க புதுசு புதுசா நமக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி தராய்ங்க. அவரு என்ன சொல்றாரு, திமுக காரங்கள்ட்ட பட்டவர்த்தனமா ஒரு வார்த்தை சொல்றேன். ஏன் திமுக காரங்கள்ட்ட சொல்ல? தமிழ்நாடு மக்கள்ட்டயே சொல்லு. தமிழ்நாடு மட்டும் தான் இன்னைக்கு தமிழுக்காக போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்காக போராடி இருக்கு. தமிழ காப்பாத்தணும்னு பாக்குது. இந்த சர்மிளா டாக்கீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. கடந்த 10 வருஷங்கள்ல 250 மொழிக்கு மேல காணாம போயிருச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்டா காணாம போகுதுன்னா, அவைங்க இதே சொல்லுதாம். அதாவது இந்த பழமையை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குல்ல. அது இந்த பழமை அதெல்லாம் அந்த அமைப்பே சொல்லுது. அந்த அமைப்பு என்ன சொல்லுதாம், கடந்த 10 வருஷத்துல 250க்கு மேலான மொழிகள் காணாம போயிடுச்சு அப்படிங்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே நாடு, ஒரே மொழி அப்படிங்கிற அந்த கோஷம் தான். இந்திய திணிச்சுன்னா காணாம போகுது. இப்போ போஜ்பூரின்னு ஒரு மொழி இருக்குதுங்கிறாய்ங்க. அது பேசுறாய்ங்களா? அ பேசுறாய்ங்களா? பேச மாட்டேங்கிறாய்ங்க. இந்த மொழியெல்லாம் காணாம போயிடுச்சு. இன்னும் காலப்போக்குல இன்னும் நெறைய மொழிகள் காணாம போயிரும். அவர்களுடைய கான்செப்ட் ஒண்ணே ஒண்ணு தான். ஹிந்தி மட்டும் தான் இருக்குது. வேற எல்லா மாநில மொழிகளும் ஒண்ணோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். அதுக்காக தான் நம்ம போராடுறோம். இவரு என்ன சொல்றாரு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற எழுதிக்கிறீங்க. இன்னொன்னு சொல்றாரு, நாங்க பட்டவர்த்தனமா திமுக காரன்ட்ட ஒண்ணு சொல்றோம். அதுக்கப்புறம் ஆம்பளையா இருந்தா, பகுத்தறிவு இருந்தா, பெரியாரின் பிள்ளைகளாக இருந்தாங்க, கலைஞரின் பிள்ளைகளாக இருந்தாங்க. இங்க வந்து அ இந்த கருப்பு மை எடுத்து ரூவா நோட்ல இருக்கிற நோட்ட அழிங்க. நாங்க அழிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. கருப்பு அந்த ரூவா நோட்டை தொட வேண்டியது இல்ல. ஒரே ஒரு பர்மிஷன். நீங்க மட்டும் தனியா ரூவா நோட்ட அடிச்சுக்கங்கப்பா. எங்களுக்கு வேணாம் அப்படின்னா, தமிழ்நாடு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. தமிழ்நாடு யார நம்பியும் இல்ல. எந்த வளமும் இல்ல தமிழ்நாட்டுல. எல்லா வளமும் எந்த வளம் இல்லை என்ற திருநெல் ஏன் கையை ஏந்த வேண்டும் விளையாட்டுல ஒரு பாட்டே ஒண்ணு பாடியிருக்காங்க. அதனால இந்த நாட்டுல எல்லா வளமும் இருக்குது. நாங்க தனிச்சு வாழ்ந்துக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சரியான தகுதி இருக்கு தலைவரே. நீங்க அப்படிலாம் தமிழ்நாட்ட வந்து ரொம்ப கேவலமா நினைச்சிடாதீங்க. இவரு சொல்லியிருக்காரு அமர்த்தியா சென். அவர விடவா நீங்க என்ன பெரிய பெரிய பொருளாதார மேதை அவரே சொல்லிட்டாரு. என்ன சொல்ட்டாரு? தமிழ்நாடு இந்தியாவுல மட்டும் இல்ல, உலகத்திலேயே ஒரு தனியாக தனித்து விடப்பட்டால், தமிழ்நாடு தனியாக தனித்து விடப்பட்டால், வளர்ந்த ஐரோப்பிய நாடுகள் அதுக்கு இணையாக இருக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தியா சென் சொல்லிட்டு போயிட்டாரு. பொருளாதாரத்துல நோபல் பரிசு வாங்கினவரு. நீங்க என்னமோ பொருளாதாரத்துல ஒரு ஆளாளுக்கு 10 நோபல் பரிசு, 20 நோபல் பரிசு வாங்கின மாரியே பேசுறீங்க. ஒரே ஒரு கையெழுத்து. நீங்க ரூவா நோட்ட தனியா அடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரு ஸ்டாலின் அடிச்சிருவாரு உடனே. தமிழ்நாடு அரசு அடிச்சிரும். அனைத்து தகுதிகளும் கொண்ட தானே சிந்திச்சு, தானே வாழக்கூடிய அனைத்து தகுதியும் உள்ள அந்த தகுதியும் தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது. இந்த மாரிலாம் புல்லுருவிகள் மாரி யாராவது வந்து தெரிஞ்சும் தெரியாம காச வாங்கிட்டு பேசாதீங்க. இந்திய படிச்ச மாநிலம் ஏதாவது ஒண்ணு முன்னுக்கு வந்திருக்கான்னு சொல்லு. ஒரே ஒரு மாநிலம். ஒரு மாநிலத்த சொல்லுங்கடா அப்படின்னு அது சொல்றதுக்கு உங்களுக்கு யோகியதை இல்ல, துப்பு இல்ல.
ஆனால் வளர்ந்துருக்கிற ஒரு மாநிலத்தை பிடிச்சி கீழே இருக்கணும்னு பார்க்குறீங்க. கீழே இந்தி எதுக்கு படிக்கிறீங்க? இந்தி எதுக்கு படிக்கணும்? இந்தி எதுக்கு இந்தி ஏன்டா படிக்கிறீங்க? இந்தி ஏன்டா படிக்கல? இந்தி ஏன்டா படிக்கல? எதுக்குடா படிக்கணும்? எதுக்குடா படிக்கணும்? நாங்கள் எதுக்குடா ஹிந்தி படிக்கணும்? ஹிந்தி படித்தவங்களாம் என்னடா வளர்ந்துருக்குறான்? இங்கே வந்து வேலை தான்டா பார்க்குறான். ஹிந்தி படிச்சுட்டு வர்றான் பார்த்தியா? அங்கேருந்து வடநாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வரான் பார்த்தியா? அவங்கள படிச்சுட்டு இங்கே வேலைக்கு வர சொல்லு. எப்பா தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க, தமிழ் படிச்சுட்டு வேலைக்கு போங்க அப்படின்னு வர சொல்லு. சைனாக்காரன் பூரா தமிழ் படிக்கிறான். ஜப்பான்காரன் பூரா தமிழ் படிக்கிறான். உலகத்தில் பல்வேறு நாடுகளில் தமிழ் படிக்கிறாங்க. சைனாக்காரன் படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? போன வாரம் கூட ஒரு காணொலியில் போட்டிருந்தாங்க. தமிழ் படித்தா தமிழ் அதாவது சைனாக்காரன் கூட தமிழ் படிக்கிறானா. காரணம் என்ன தெரியுமா? தமிழ் படித்தா மூளை வளருமா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? தமிழ் அப்படின்னு சொன்னால் அந்த தமிழ் அந்த இல் சொல்லும்போது நாக்கு வந்து இந்த மேலானத்தில் போய் ஒட்டுங்கிறான். அந்த ஒட்டுனா அந்த இடத்துல ஒரு சுரப்பி இருக்குங்கிறான். அந்த சுரப்பி வேலை செய்யுதுங்கிறான். இந்த விவரமெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஹிந்தி படித்தா என்ன? ஹிந்தி படித்தா என்ன? ஹிந்தி படித்தா என்ன? ஹிந்தி படித்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்? அண்ணா கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் 3 மாதத்தில் ஹிந்தி படிச்சிடலாம் அப்படின்னா. ஆமாம், 3 மாதத்துக்கு மேலே படிக்கிறது அதில் என்ன இருக்குது அப்படின்னு. 3 மாதத்தில் படிக்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கேட்டார். அதானே உண்மை. அதில் என்ன இருக்குது? ஒரு இலக்கியம், ஒரு இலக்கணம். அங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதுவரைக்கும் இந்த தங்க கால இலக்கியங்களையோ தேவாரத்தையோ திருப்பாடல்களையோ 8 தொகையோ 10 பாட்டையோ இல்லை நம்ம சங்ககால இலக்கியங்கள் எதையுமே வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வரல, படிக்க சொல்லலை, படிக்க வைக்க முடியல, படிக்க வைக்கல. அதெல்லாம் ஒரு சில குறைகள்லாம் இருக்க தான் செய்யுது. தமிழை வந்து முன்னிலைப்படுத்தவில்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்காக வந்து இந்தியை கொண்டாந்து விட்டுக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. அதனால் இந்த மாதிரி நிறைய பேசுகிறாங்க. நீங்கள் பெரியாரின் பிள்ளைகளாக இருந்தால், கலைஞரின் வாரிசுகளாக இருந்தால் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த இளைய பாரதம், தாமரை டிவி இப்படி நேரடியாக ஆர்எஸ்எஸ் தன்னுடைய மீடியா இதை வந்து உள்ளார தமிழ்நாட்டில் இறக்கி இருக்குது. தமிழ்நாட்டு மக்களையே வைத்து தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டை எதிரியாக நம்ம கண்ணையே வச்சு நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்ம தமிழ் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? தமிழர்களை இப்போ அவர் இந்த டிவி நடி ஒரு தமிழாக தான் இருப்பார். கண்டிப்பாக வேறு மாநிலத்துக்காரராக இருப்பார். இருக்க மாட்டார். ஆள் கருப்பாக இருக்கார், நம்மளை மாதிரியே தான் இருக்கார், தமிழை மாதிரி தான் இருக்கார். அவர் தமிழ்நாட்டுக்காரனாக தான் இருப்பார். ஆனாலும் வயிற்று பிழைப்புக்காக நிறைய பேர் இப்படி பேச வேண்டியிருக்குது. வேறு வழி இல்லை. ஆனாலும் அவங்க தமிழன் தான் பேசுகிறான். ஏன் பண்ணான்? அண்ணாமலை கூட தமிழன் தான். அவரை எடுத்து அரசியல் பேசலையா? அவர் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்லலையா? நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன இதுக்காக நம்ம சொல்லலாம் தமிழன் தான் தமிழன் தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாத விட்டோம் அப்படின்னா அவர்கள் பேசுவது உண்மையாகிவிடும். எப்பயுமே ஆர்எஸ்எஸ்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம கண்ணை வச்சு தான் நம்மள்கிட்ட குத்துவான். அவன் நேராக வந்து குத்த முடியாது. இப்போ பாருங்கள், அவன் படித்து இப்போ ஒரு பார்ப்பனர் படித்து பெரிய ஆளாகி அரசியலில் நின்று பிரதமர் ஆயிடலாம். ஆனால் அவரது கஷ்டம்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆக முடியாது. ஆயிடலாம். ஆனால் இது வேறு மாதிரி பேசுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் மோடி மாதிரியான ஆட்களை, அமித்ஷா மாதிரியான ஆட்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு அதை நிற்க வச்சு இதெல்லாம் ஒரு பெரிய அரசியலுங்க. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஏன் ஆர்எஸ்எஸ் வந்து இவர்களை வைத்து ஆட்டக்கூடாது? ஏன் நம்மளா போய் நம்ம நேரடியாக போய் செஞ்சிடலாமே? நேரடியாக செய்ய முடியாது. மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வந்து மோடி வந்து திராவிடன். அவர் வந்து ஆரியன் அல்ல, திராவிடன். அதனால் அவரை வேற ஆளை வச்சு தான் நம்மளை காலி பண்ண முடியும். அது மோடிக்கும் தெரியும். நம்மளை வச்சு தான் நம்மளை காலி பண்ணாங்க அப்படின்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறது? பதவி சுகம் அந்த மாதிரிலாம் இருக்குது. மோடியே அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க காசை வாங்கிட்டு அள்ளு சொல்கிறவங்க பேசுகிறாங்களே அவங்கெல்லாம் எப்படி? அப்புறம் அப்படி தான் நாட்டை காட்டி கொடுக்கறது, மொழியை காட்டி கொடுக்கறது, தேச துரோகம் பண்ணுற வேலை, எட்டப்பா வேலை பண்ணுற வேலையெல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். அவர்கள் பேசுவதற்கு அனைத்தும் நாம் தடுப்பாட்டம் ஆட வேண்டும். தடுப்பாட்டம் ஆடவில்லை என்றால் அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கும். அந்த 30,000 கோடி சொன்னீங்களா? அந்த 30,000 கோடி கருப்பு மொழி இல்லை. கருப்பு மொழி 30,000 கோடி இந்தி எழுத்து அழிக்கிறதுக்கு இல்லை. தமிழ்லேயே நாங்கள் நோட் அடிச்சுக்கிறோம். பர்மிஷன் வாங்கி கொடுங்க மோடிக்கிட்ட, மத்திய அரசுக்கிட்ட. நீங்கள் தனியாக ரூபா நோட்டு அடிச்சிங்கப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களே ரூபா நோட்டு அடிச்சுக்குவோம். ஏன் உங்களை கேட்டுக்கிட்ட முதலமைச்சர் ரூன்னு போட்டதுக்கே ரூன்னு எல்லாம் ரூவா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. தமிழ்நாடு பூரா ரூவா பேசி அது ஒரு பெரிய பேசும் பொருளாயிருச்சு. அதிர்ச்சி அதுக்கு இந்தியாவே. ஏன்னா இந்தியாவே அதிர்ச்சி அதுக்கு. அதனால் நீங்கள் எப்போயும் ஒன்றும் இல்லை, ரூன்னு போட்டதெல்லாம் இல்லை. ரூன்னு போட்டு ரூபா நோட்டு அடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே அடிச்சுக்கங்க, ரூபா நோட்டு அடிச்சுக்கங்க, உங்கள் ஊருக்குள்ளே நீங்களே அடிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாலும் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கான அதற்கான அனைத்து தகுதிகளும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு
தடுப்பாட்டம் மீண்டும் தொடரும். யார் யார் பேசுகிறாங்களோ எல்லாம் பேசுங்க. பிஜேபிக்கு ஆதராக, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதராக பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க பூரா பேசுங்க. நீங்கள் பேசுகிறவங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பில் தடுப்பாட்டம் ஆடப்படும். நன்றி, வணக்கம்.